இன்றைக்கி நான் என்ன திட்டத்தை கொண்டாந்து மக்களுக்கு நான் வந்து செஞ்சு பேர் வாங்கணுன்றதெல்லாம் இல்லை இந்த அரசாங்கத்துக்கு. ஏன்னா இல்லை, மேடையில் பேசக்கூடிய விஷயங்கள் அவ்வளோதான். இவ்வளோ நாளைக்கு சார் இதை நம்ம ஜென்ரலைஸ் பண்ண போகிறோம், பொலிட்டிக்கல் மேடையில் பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னும்போது ஒரு நாகரிகமான அரசியலை கையாளணும்னு தற்போதைய முதலமைச்சர் தன்னுடைய மேடைகளில் பேச ரொம்ப நாகரிகமான தற்போதைய முதலமைச்சர் டேஷ் முதலமைச்சர் RS பாரதியினுடைய மயிருக்கு சமம். நீங்க டேஷ்க்கு என்ன பொருள் சொல்லுங்க? அந்த கட்சிக்காரங்க வரும்போது அவங்க கிட்ட சுட்டி காட்டி நாங்க கேள்வியா கேட்டிருக்கோம். சரி, இப்ப நான் எந்த கட்சிக்காரங்க நீங்க கேட்டீங்க? மாத தாவேக்கால யார்கிட்ட கேட்டீங்க? என்ன பதில் வந்துட்டு வரைக்கும் சொல்லுங்க. அப்ப அவங்க பேசினா தப்பு இல்ல, நாங்க பேசலாம். நாங்க அப்படி சொல்ல வரலம்மா. நீங்க வந்து ஒரு விஷயம் கேட்டுங்க, யார் அவதூறா பேசினாலும் தவறுதான். அவதூறாவே பேச இருந்தாலும் கூட கைதுங்கிறது தேவையில்லாது, சட்டத்துக்கு புறம்பானது தான் எங்களுடைய காரணம். எல்லாருக்குமே எலும்பு இருக்கு, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் பாணியில் அவர் சொல்லியிருக்காரு, விட்டுறலாம், அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் ரொம்ப திமுகவும் விசிக்காகவும் ஏதாவது கிடைக்குமாலாம் பார்க்காதீங்க. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு பரந்தாமன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சமீபத்திய நிகழ்வுகள், காலையில சுட சுட வந்த செய்தி, மார்க்கண்டேயன் தற்போதைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்களை கைது செய்திருக்காங்க. முதலமைச்சர் அவர்களை தரக்குறைவா பேசியிருக்காரு, அவமரியாதையா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் உட்பட திமுக தொண்டர்கள் பலரும் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அவர் பேசிய விஷயத்துக்காக அவரை கைது செய்திருக்காங்க. இந்த போராட்டம் தேவையா? இல்லை, நான் நினைக்கிறேன் அவதூறாக பேசுறதுங்கிறது வந்து யார் பேசினாலும் அது தவறு தான். மரியாதை குறைவாகவோ அல்லது அநாகரிகமாக பேசுகிறது வந்து அது எப்போதுமே திமுக வந்து அது ஆதரிக்காது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. விமர்சனம் செஞ்சு பேசினாலே வந்து உடனே வந்து அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணுற நடவடிக்கையை வந்து இந்த அரசு வந்து கையில் எடுத்திருக்கு. ஏதோ மார்க்கண்டேயனுடைய கைது மட்டுமே இல்லை, நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதே மாவட்டத்தை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவரையும் கைது செய்து கடைசியில் வந்து ஜுடிஷியல் ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. அதுமாதிரி சமூக வலைதளங்களில் செயலாற்றக்கூடிய பொதுவான நபர்களை கூட வந்து கைது செய்து நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் அங்கே போய் ரிமாண்ட் ரிஜெக்ட் ஆகிறது, ப்ளஸ் வந்து பெயில் கொடுக்குறது, இது நடந்துட்டுருக்கு. ஸோ ஒரு அரசு இப்போ தான் முதல் வந்திருக்கு, ஒரு புதிய பார்ட்டி. அந்த பார்ட்டியினுடைய கவனம் வந்து மக்கள் நலன் மீது இருக்கணும். முழுக்க அவங்களுடைய கவனம் எல்லாமே வந்து நம்மளை யார் விமர்சனம் பண்ணுறா, நமக்கு எதிராக யார் பேசுகிறா அப்படின்னு அந்த குரல் வலையை நரிக்கிறதுல தான் அவங்களுடைய கவனம் இருக்குதே தவிர, ஆட்சியாளர்கள் வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றின ஒரு சிந்தனை இல்லை. இது வந்து நல்ல போக்கு இல்லை. ஒரு புது பார்ட்டி, ஒரு புது கவர்மெண்ட், இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து அவங்க மக்களுக்கு வேகமாக வேலை செய்யணும். அதை விட்டு வேகமாக கைது பண்ணுறாங்க. இது வந்து நல்ல ஆரோக்கியமான ஜனநாயக நாட்டில் இது ஒரு ஆரோக்கியமான போக்கு இல்லை. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போது என்ன தான் அவதூறாக பேசினா கூட இதுக்கு கைதுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் டெஃபமேட்ரி அண்ட் டிராகரேட்டரியாக பேசுகிறவங்க கைது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது பண்றாங்க. இதுதான் தப்புன்னு சொல்றோம். நீங்க சொல்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறது அப்படிங்கறது பத்திரிகையாளர்களுமே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களா சுட்டி காட்டிட்டு தான் இருக்கும். பட் அந்த வார்த்தைகள் பிரயோகம்னு ஒண்ணு இருக்குல்ல சார், எலும்புகளை உடைப்போம் அப்படிங்கிறது நேரடியா ஒரு கொலை மிரட்டல் விடக்கூடிய அளவுக்கு தான் அந்த பேச்சு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் வழக்கு தான் போட்டிருக்காங்க இன்னைக்கு. அதான் விஷயம். அதாவது அந்த வார்த்தை அது கிடைச்சதுனால அது கொலை மிரட்டல் வழக்கு. ஒரு விஷயம், அரசியல் மேடைகளில் ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவங்க பேசும்போது இதை நான் வந்து சரின்னு சொல்ல வரல, எலும்பை உடைப்பேன் இதெல்லாம் சொல்கிறத சரின்னு சொல்ல வரல. ஆனால் அதே சமயத்தில் இதெல்லாம் வந்து அந்த நோக்கத்து கிடையாது, இட் இஸ் இன்டென்ஷன் கிடையாது. இதெல்லாம் ஒரு மேடையில் பேசக்கூடிய விஷயங்கள், அவ்வளோதான். இதை போய் ஒரு சாக்காக எடுத்துக்கிட்டு கொலை மிரட்டல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு முதலமைச்சரை போய் யார் கொலை மிரட்டல் விட முடியும்? இதெல்லாம் ஒரு பேச்சு, அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் தட் இது கடந்து போகணும். இது சரின்னு சொல்கிறது வாதங்கிறது கிடையாது. உங்கள் எலும்போ இப்போது 2 பேர் நின்று ஒரு எதிரும் புதிரமாக சண்டை போடும்போது அவனை என்ன பண்ணுறான் பார், அதை பண்ணுறான் பாருன்றது அது ஒரு இன்டென்ஷன். அப்போ நான் அடிக்கணும், உங்களை வந்து உதைக்கணும், உங்களை காயப்படுத்தணும்
அப்படின்றதுக்காக செயல் எல்லாமே இருக்கும். இது ஒரு மேடையில் பேசக்கூடிய விஷயம். இது போய் நீங்கள் வந்து கொலை மிரட்டல் அப்படிங்கிறதுலாம் வந்து செக்ஷனை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிற ஒரு இது, அவ்வளோதான். இது ஜஸ்ட் லைக் தட் விட்ட உடனே இப்போ நாளை காலையில் மார்க்கண்டேயன் போய் கொலை மிரட்டல் விட்டுறதுக்காக வந்து அவர் வந்து முயற்சி செஞ்சிட போகிறாரா? அதெல்லாம் கிடையாது. அதனால் வந்து அரசாங்கம் வந்து இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் விமர்சனம், இது தப்பு, ரைட்டு, கேஸ் புக் இதே பண்ணுங்க. மாதிரியான விமர்சனத்தை உங்களுடைய ஆட்சியில முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மீது வைத்திருந்தா நீங்களும் ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிருப்பீங்க. நிச்சயமா. அதாவது எங்களுடைய அரசாங்கத்தின் போதும் வழக்கு போட்டிருக்கும். அந்த வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அவதூறுகள், உண்மைக்கு புறம்பாக பேசுவது மட்டும் இல்லாமல் நாட்டு மக்கள் மத்தியில் கலவரங்களை ஏற்படுத்துவது, பதட்டத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரி இருக்கக்கூடிய செய்திகளை மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோமே தவிர, இந்த மாதிரி சகட்டு மேனிக்கு திமுக அரசாங்கத்தில் கைது பண்ணியிருக்கிறதா நீங்கள் வேணால் பட்டியல் ஒன்று ஒன்றா கூட எடுத்து பண்ணுங்கள். நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் அடுத்த இன்டர்வியூ எக்ஸ்க்ளூசிவாக கூட எடுத்துங்க. போன 5 ஆண்டு காலங்களில் யார் யாரெல்லாம் கைது பண்ணப்பட்டிருக்காங்க எடுத்துகிட்டு வாங்க, பட்டியல் எடுத்துகிட்டு வாங்க. அந்த பட்டியல் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்துருங்க, நம்ம 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தூய சக்தியா தீய சக்தியான்னு கேட்கும்போது கோவம் வந்துச்சு உங்களுக்கு. ஆனால் இன்றைக்கு கனிமொழி அவர்கள் காட்டமான ட்வீட் போடுறாங்க, முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் காட்டமான ட்வீட் போடுறாரு, சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியான்னு தெரியல. உண்மைதானே, இது கைது தேவைன்னு சொல்ல வரேன். நான் தான் சொல்ல வரேன், இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசியதே தவறாக இருந்தால் கூட கைதுக்கு அவசியம் இல்லை. இந்த செக்ஷன்ஸ் இந்த மாதிரியான நடவடிக்கை கைது இல்லை. இவர் ஹாபிச்சுவல் அஃபெண்டர், இவர் என்ன வந்து மிரட்டதுனால நடந்துட போதாது. இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ல பேசக்கூடிய விஷயங்கள், மேடைகள்ல, பொதுக்கூட்டங்கள்ல. எவ்வளவு நாளைக்கு சார் இதை நம்ம ஜெனரலைஸ் பண்ண போறோம்? பொலிட்டிக்கல் மேடையில பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ரெண்டை மாத்தணும். அடுத்த யங்ஸ்டர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க அரசியலுக்கு அப்படின்னும் போது ஒரு நாகரிகமான அரசியலை கையாளணும் தானே தற்போதைய முதலமைச்சர் தன்னுடைய மேடைகள்ல ரொம்ப நாகரிகமான தற்போதைய முதலமைச்சர், டேஷ் முதலமைச்சர், வாயில நல்லா வந்துடும் முதலமைச்சர், அசம்பிளியில் வந்து செய்கையை காட்டி சொல்ற முதலமைச்சர், கொளத்தூர் கொத்து புரட்டா முதலமைச்சர், ரொம்ப நாகரிகமான முதலமைச்சர். அப்புறம் சொல்லுங்க, வேற என்ன நாகரிகம்? நீங்க நாகரிகமான முதலமைச்சர் சொன்னீங்களா? நாகரிகமா தான் நம்ம பேசணும்னு அவருடைய மேடையில் அவர் பேசியிருக்காரு, நான் சுட்டி காட்டினேன். அவர் பேசுனதான் நானும் சுட்டி காட்டுறேன். எவ்வளவு நாகரிகத்துக்கு முன் உதாரணமா இருக்கிறாரு. லட்சணம் என்னன்றது, விஜயோட லட்சணம்ன்றதை நான் சொன்னேன். என்ன நீங்க மற்றவங்களை பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன். அதாவது வந்து நாகரிகத்தை பற்றி பேசுறதுக்கோ, மேடை நாகரிகத்தை பற்றி பேசுறதுக்கோ, சபை மரபு பற்றி பேசுறதுக்கோ, அவை மாண்பு பற்றி பேசுறதுக்கு விஜய்க்கோ விஜய் கட்சிக்காரர்களுக்கு என்ன தார்மீகம் இருக்கிறது? ஏன் எம்எல்ஏக்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பேசிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பேசுறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? விமர்சனங்களை தாண்டி விமர்சனங்கள் மட்டுமே வைக்காம இன்றைக்கு வன்னியரசு அவர்கள் ட்வீட் போடுறாரு, எல்லாருக்குமே எலும்பு இருக்கு, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது எதிர்வினையாற்ற ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அமைச்சர் இந்த வார்த்தையை பேசுனது வந்து அவருக்கு அந்த ஒரு கூட்டணியில் இருக்கிறதுக்காக கண்டிக்கிறாரு, ரைட், அவ்வளோதான். உங்களோடையும் தோழமையா இருக்கும்னு சொல்றாரு. பரவாயில்ல, அதுவும் தப்பில்லை. அவர் கண்டிச்சது தப்பில்லை. அவரு கூட்டணிக்கான விஷயத்தை வச்சு செய்கிறாரு. அது ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் அதில் பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இல்லை, அது எந்த தொனியில் புரிஞ்சுக்கலாம்? நம்ம எல்லோருக்கும் எலும்பு உண்டு என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறோம். அது அவர் பாணியில் அவர் சொல்லியிருக்காரு, விட்டுறலாம், அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் ரொம்ப திமுகவும் விசிகாவும் ஏதாவது கிடைக்குமாலாம் பார்க்காதீங்க. விசிகா மீண்டும் வரப்போகுது, திமுக கூட்டணிக்கு வரப்போகுது. பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளே என்ன கூட்டணி எப்படி மாறுன்றதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்க. நீங்கள் வந்து எங்கள் திமுக அதாவது ஒரு ஊடகங்களில் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ தாவேக்கா என்ன நெரேட்டிவ் செட் பண்ணி கொடுக்குதுன்னா எல்லாருக்கும், தாவேக்கா மேலே இருக்கக்கூடிய தாக்குதலை தடுத்து திமுகலேருந்து போன கட்சிகளோட முட்டை விட்டு வேடிக்கை பார்த்து சண்டை போட விட்டு கருத்து மோதல் பார்க்குறதுக்கு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி கொடுக்குறாங்க ஊடகங்களுக்கு. அதை தான் எல்லாமே செய்கிறாங்க. நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். நீங்கள் என்ன தான் வன்னியரசு பற்றி கேட்டாலும் அவருடைய கருத்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க, அடுத்த கலைக்கு போடலாம். ஜனநாயகம் பற்றி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ட்வீட் போடுறாரு, இந்த ஆட்சியில் ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. முந்தைய ஆட்சியில் ஜனநாயகம் இருந்துச்சு, அங்கே எவ்வளவு போராட்டங்கள் நடந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதல. தொடர் கைதுகள் பற்றி பேசும்போது சாட்டைத்துறை முருகன் அவர்கள் தான் எனக்கு ஞாபகம் வந்தார். ஒரு பாட்டு பாடினாரு அப்படின்னும் போது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்தினாருன்ட்டு SC/ST ஆக்டின் கீழே அவர் மேலே வழக்கு போட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி திரு கலைஞர் அவர்களை குறித்து அந்த பாட்டை பாடிட்டாரு அப்படின்ற ஒரு எழுச்சியும் இருந்துச்சுல திமுகவில். எந்த அரசியல் கட்சி தலைவரும் நான் கைது பண்ணவே இல்லையே. அதிமுகவில் இருக்கிறவங்களாம் எங்களை பற்றி பயங்கரமாக தான் பேசினாங்க. ஏன் இதே விஜய் 41 பேரை கொன்று குவிச்சிட்டு புறமுகுத்து ஓடனார், நான் கைது பண்ணலையே. நீங்கள் குறிப்பிட்டதுக்காக சொல்கிறேன் இந்த பேரெல்லாம். எங்களுடைய ஆட்சியில் கைது செய்யப்பட்டவரெல்லாம் வன்மத்தோட உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டு குற்றம் இருக்குன்றத என்ஷூர் பண்ணி தான் கைது பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? இப்போ இது டிஃபமேஷன்மா. இது அப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள வலுக்கட்டாயமாக இழுத்து பிடிச்சி கைது செய்துட்டு போனீங்களே, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல சார்? எல்லா அரசாங்கத்திலும் இது நடக்கிறது தான். அங்க என்ன வன்முறை நடந்துச்சு? 2 விஷயம். அனுமதி இல்லாமல் போராட்டம் நடக்கும்போது
அதை கைது பண்ணுவாங்க. இது எல்லாம் அரசாங்கத்திற்கு ஒரு நடவடிக்கை தான். நாளைக்கு இதே விஜய் அரசாங்கம் இன்றைக்கி தினந்தோறும் இதே எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்து பக்கத்தில் பல போராட்டங்கள் நடந்து தான் இருக்குது. விவசாயிகள் போராட்டம் இருக்குது, அல்லது வந்து வெவ்வேறு அமைப்புகள் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அனுமதி கிடைக்கக்கூடிய போராட்டங்களுக்கு உண்டு, அனுமதி இல்லாமல் நடக்கக்கூடிய போராட்டங்கள் கைது உண்டு. இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் இன் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டில். அதனால் வந்து திமுக கவர்மெண்ட்டில் தூய்மை பணியாளர்களை கைது பண்ணிட்டாங்க, தூய்மை பணியாளர்கள் போடாமல் இருந்தாங்க, போராடினாங்க. பணியாளர்கள் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பல கைதுகள் உதாரணத்துக்கு சற்று நினைவுக்கு வந்ததை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து மறுபடியும் வந்து திமுக கவர்மெண்ட்டை பற்றியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா மாற்றத்துக்கான ஒரு அரசு வந்திருக்கு, அதை பற்றி பேசுங்களேன். முடிஞ்சு போன விஷயம். இப்போ திமுக கவர்மெண்ட்டில் முடிஞ்சிருச்சுன்னா பேசக்கூடாதா? பேசலாம். நீங்கள் இதையும் பேசுங்கன்ற நான். இந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுங்க, அதோட சேர்த்து ஒப்பிட்டு பேசுங்க. சரி, நீங்கள் உங்களுடைய பேட்டி ஆரம்பிச்சது திமுகவை பற்றியே கேட்டுட்டு இருக்கீங்க, நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். இதில் நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ என்ன பிரயோஜனம்? முடிஞ்சு போன கதையை பற்றி பேசுறது என்ன இருக்குது? ஒரு மாற்றம் வேணும்னு தானே வந்திருக்கிறாங்க. இந்த மாற்றம் ஏமாற்றமாக இருக்குது, துர்நாற்றமாக இருக்குது. மாற்றம் மாற்றத்துக்காக வந்தவங்க தான் ஏமாற்றமும் துர்நாற்றமும் இருக்குதுன்னு தானே பேச வந்திருக்கிறோம். நீங்கள் அதை கேளுங்க, அதை ஒட்டி கேளுங்க. லாக்அப் டெத்தில் இந்த அரசாங்கம் எப்படி கையாளுது, எங்களுடைய அரசாங்கம் எப்படி கையாண்டுருக்கு, அதெல்லாம் பார்த்து கேட்டு பேசுங்க. நீங்கள் புரியுதுங்களா? 3 வழக்குகள் போட்டிருக்காங்க. கொலை மிரட்டல் விடுக்கும் துணியில் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் பேசியிருக்காங்க, அண்ட் இரு கட்சிகளுக்கும் இடையே மோதல் போக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே சட்டம் ஒழுங்கு ரிலேட்டடாக தான் வருது. கொலை மிரட்டல் தவிர்த்து மீதி ரெண்டுமே நீதிமன்றத்தில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் தூக்கி போடப்படும், அவ்வளோதான். இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் போடுறதுக்காக போடப்பட்டாங்க. அண்ட் ட்ரையலில் இதெல்லாம் தூக்கி போடப்படும், ஒன்றும் இல்லை. தான் RS பாரதியினுடைய மயிருக்கு சமம் நீங்க அப்படின்னு பேசுறாரு. நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு வார்த்தைகளை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் விவரம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஒரு தர்மம் இருக்கணும், நியாயம் இருக்கணும் உங்ககிட்ட. டேஷுக்கு என்ன பொருள் சொல்ல? நீங்கள் சார் வாயில நல்லா முதலமைச்சரா இருந்தாலும் கூட யாரு பேசினாலுமே அந்த இடத்துல தவறு. அந்த கட்சிக்காரங்க வரும்போது அவங்க கிட்ட சுட்டி காட்டி நாங்க கேள்வியா கேட்டிருக்கோம். சரி, இப்ப நான் எந்த கட்சிக்காரங்க நீங்க கேட்டீங்க? அதை தாவேக்கால யார்கிட்ட கேட்டீங்க? அதை என்ன பதில் வந்து இது வரைக்கும் சொல்லுங்க. நீங்கள் இப்போ நான் உங்களை கேட்குற ஸ்ட்ரெயிட்டாக கேள்வி, நீங்கள் வந்து திமுகவில் RS பாரதி பேசின விஷயத்த அல்லது வந்து மார்கண்டேயன் பேசின விஷயத்த பேசுனீங்க, ரைட், ஓகே. நான் கேட்குறேன், இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து தாவேக்காரங்கிட்ட கேட்டேன்னீங்களே, ஒரு தாவேக்காரங்க இந்த டேஷுக்கு என்ன பதில் சொல்லி நீங்கள் பேட்டி கேட்டீங்க சொல்லுங்கள். எனக்கு தெரியல, நான் பார்க்கல, சொல்லுங்களேன். யார் பதில் சொன்னாங்க இது வரைக்கும்? இல்லை, இன்டர்வியூ இது வரைக்கும் கொடுக்கல, பேசிட்டு இருக்கோம். அப்போ பேசாதீங்க அதை பற்றி. அப்போ எதுக்கு நீங்கள் வந்து தாவேக்க வாலண்டியராக வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க? நான் கேட்குறேன் என்னம்மா, நம்புறேங்க, டேஷுக்கு என்ன அர்த்தம்? கொத்து பரோட்டானா என்ன சொல்லுங்கள், அதெல்லாம் கேளுங்க. நியாயமாக பார்க்க போனால் முதலமைச்சர் மேலே தான் வழக்கே போடும். அப்போ அவங்க பேசினா தப்பு இல்லை, நாங்கள் பேசலாம். நாங்கள் அப்படி சொல்ல வரலம்மா. நீங்கள் வந்து ஒரு விஷயம் கேட்டுங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், யார் அவதூறாக பேசினாலும் தவறு தான். ஆனால் அவதூறாகவே பேச இருந்தாலும் கூட கைதுங்கிறது தேவையில்லாது, சட்டத்துக்கு புறம்பானது தான் எங்களுடைய காரணம். புரியுதுங்களா? நீங்கள் அவதூறாக பேசியாச்சா, வழக்கு போடுங்க, நீதிமன்றத்தை சந்திக்கிட்டோம். நீங்கள் கைது பண்ணி இதை ஒரு அரசியல் ஆக்கணும். நான் கேட்குற தினம் இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவை தெரியுமா? எப்படி ஊடகங்களில் வந்து இன்றைக்கி செய்தி பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். இன்றைக்கி நான் என்ன திட்டத்தை கொண்டாந்து மக்களுக்கு நான் வந்து செஞ்சு பேர் வாங்கணுன்றதெல்லாம் இல்லை இந்த அரசாங்கத்துக்கிட்ட. ஏன்னா இல்லை, புரியுதுங்களா? இருந்ததுன்னா ஏன்னா ஒரு திட்டம் வரும். வந்து 60 நாள் ஆச்சு, இது வரைக்கும் நீங்கள் என்ன உருப்படியாக பண்ண போகிறீங்க? நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் எதை நீங்கள் நிறைவேற்றுறதுக்காக தினம் என்ன செய்கிறீங்க? எதுவுமே இல்லைம்மா. அதனால் இன்றைக்கி எங்கே என்ன பிரச்சனை நடக்கும், என்ன பிரச்சனை ஆக்கலாம், எதை ஊடகங்களுக்கு தீனியாக கொடுக்கலான்றது ஒரு நோக்கம். அது மட்டும்தான் நோக்கமா? இல்லை இந்த மாதிரியான கைதுகள் மூலமாக திமுகவை லைட்டாக மிரட்டி பார்க்கலாம் அப்படிங்கிறது? திமுகவை மிரட்டலாம் முடியாது, புரியுதுங்களா? இது ஒரு சின்ன குழந்தை கட்சி, ஆட்சிக்கு வேணால் வந்திருக்கலாம். இதை விட பெரிய கட்சிகளோட மிரட்டல் மிசா எல்லாத்தையும் பார்த்துது. எங்களை மிரட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க மிரண்டு போயிருப்பாங்களே தவிர எங்களை வந்து மிரட்டி வைக்கலாம் முடியாது. திமுக சார்ந்தவர்கள் வீட்டுக்குள்ள ரெய்டு போறது, லஞ்ச ஒழிப்புத்தினர் ரெய்டு போறது, இந்த கைதுகள், இது எல்லாமே என்ன சொல்ல விரும்புறாங்க? திமுக எங்க தொடர்ச்சியா ரெய்டு போகுது, எங்க லஞ்ச ஒழிப்புத்துறை போகுது, திமுகவில் எங்க போச்சு? இப்போ சொல்லுங்க. ஒண்ணு ஏவாவேலு அவர்கள் வீட்ல ரெய்டு போனது, இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டா வரட்டும், என்ன அதை பத்தி அரெஸ்ட் பண்றாங்க, சம்மன் அனுப்புறாங்க, இதன் மூலமா என்ன சொல்ல விரும்புறாங்கன்னு கேக்குறேன். யாரு என்ன சொல்ல விரும்புறாங்க? தாவேக அரசு, திமுகவுக்கு அரசியல் அவங்க ஆட்சி செய்கிற எண்ணம் இல்லை, பழி வாங்குற நோக்கத்தோட பணியாற்றுறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து சட்டி இருந்தால் தானே ஹெப்பியில் வரணும். திமுக பலமான கட்சியாக இருக்குது. திமுகவை தொட்டால் தான் மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும்.
திமுகவை தொட்டால் தான் மக்களுடைய பார்வை கிடைக்கும். அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டை மறைக்கணும், நல்ல எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, சரக்கு இல்லை, எங்ககிட்ட சிந்தனைகள் இல்லை, திட்டங்கள் இல்லை அப்படின்றத வந்து டைவர்ட் பண்ணி காட்டுறதுக்காக தான் அதெல்லாம் செய்யுது. ஓகே, அப்போ இந்த கைதுகள் தொடரும்னு எடுத்துக்கலாமா? எது தொடர்ந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடியது எங்களுக்கு தெம்பு இருக்குது, அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வலிமை இருக்குது. காரணம், எங்கள் மடியில் கனம் இல்லை, எங்களுக்கு வழியில் பயம் இல்லை. அதாவது அம்மையார் ஜெயலலிதா செய்திராத அடக்குமுறையெல்லாமா வந்து பாத்திராதையே நாங்கள் பார்த்துட்டோம். அம்மையார் இந்திரா காந்தி நெருக்கடி கொடுக்காததை நாங்கள் எதிர்கொள்ளாததெல்லாம் நாங்கள் எதிர்கொண்டுட்டோம். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றிம்மா, நன்றி.